கிளீனிங்லே பெரிய தலைவலியான வேலை எதுன்னா, இந்த பால் காய்ச்சின பாத்திரங்களை விளக்குறது தான். அது நம்ம பால் காய்ச்சும்பொழுது அடியில் போய் நல்லா பிடிச்சிக்கும். அதை தேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணினோம்னா நம்மளுக்கு பால் காய்ச்சிற பாத்திரம் ஈஸியாக விளக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு தடவை பால் காய்ச்சிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது. அதில் தான் இப்போ காய்ச்ச போகிறேன். உள்ளார பாருங்கள், பால் எந்த கரையும் பிடிக்காமல் க்ளீனாக இருக்குது. இப்போ இன்னொரு தடவை பால் காய்ச்ச போகிறேன். அந்த பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுன்னா, கொஞ்சோண்டு தண்ணி அந்த பால் காய்ச்சிற பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றி காய்ச்சினோம்னா நமக்கு அந்த பால் அடியில் பிடிச்சிக்காமல் நம்மளுக்கு இருக்கும். அதனால் க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை உங்கள்கிட்ட சொன்னால் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது, ப்ரஷ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம பேஸ்ட்டு வச்சு கொடுப்போம். ஆனால் குழந்தைங்க பேஸ்ட் எடுக்கும்போது நடுவுலேருந்து ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க. அந்த ஹேபிட்டை மாற்றிட்டு கடைசியிலேருந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும்னு அவங்களுக்கு சொல்லித்தரணும். கடைசியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பேஸ்ட்டு எல்லாம் சுத்தமாக வரும். அப்புறம் பேஸ்ட்டு இந்த மாதிரி பிரிசில்ஸ் விரிஞ்ச ப்ரெஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆர் 1.5 monthsக்கு இருந்ததுனாலும் நம்ம ப்ரெஷ்ஷை மாற்றிடணும். அப்புறம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷ்ஷை நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் வினிகரில் போட்டு க்ளீன் பண்ணணும், அல்லது மவுத் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கிளாக் வைஸ் ஒரு 10 times, ஆன்டி கிளாக் வைஸ் 10 times, அப்ஸ் அண்ட் டவுன் மேலேருந்து கீழே 10 தடவை, ரைட் சைடு கடவாய் பற்கள் 10 தடவை, லெஃப்ட் சைடு கடவாய் பற்கள், மேல் பற்கள், கீழ் பற்கள்னு க்ளீன் பண்ண சொல்லித்தரணும். அப்புறம் பேஸ்ட் வைக்கும்போது அந்த ப்ரஷ்ஷில் அந்த பிரிசில்ஸ் லென்த்துக்கு பேஸ்ட் வைக்கக்கூடாது. அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்க வாய் நல்லா கொப்பளிக்க தெரியாதனால அவங்க அந்த பேஸ்ட்டை முழுங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பேஸ்ட் இப்படி வைக்கும்போது அந்த பேஸ்ட்டு இனஃப் அவங்களுக்கு, அது போதுமானது அளவு. அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு வாய் நல்லா கொப்பளிக்க சொல்லி கொடுத்துருங்க. இந்த பழக்கமெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். அந்த லென்த்துக்கு வைக்கக்கூடாது. இப்படி சைட்லேருந்து வச்சிங்கன்னா அது போதுமானது. நைட்டு எப்பையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுங்க. குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போவாங்க. சில சமயம் இந்த மாதிரி பால் பென் இங்கு கரையை அதுவும் ஒயிட் ஷர்ட்டில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது க்ளீனிங் ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். டெட்டால், நம்ம வீட்டில எல்லாம் டெட்டால் இருக்கும். அந்த டெட்டாலில் கொஞ்சம் ஏதாச்சும் ப்ரஷ் வச்சுருந்திங்கன்னா, இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுருந்திங்கன்னா அதில் போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அந்த இங்கு கரை ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். டெட்டால் போடும்போதே 90% ஆஃப் அந்த இங்கு ரிமூவ் ஆகிடும். அப்புறம் நம்ம எப்பயும் போல் அந்த க்ளீனிங் பவுடரோ, வாஷிங் லிக்விடோ வச்சு வாஷ் பண்ணும்போது சுத்தமாக போயிடும். இப்போயே பாருங்கள், உங்களுக்கு அந்த கரை எவ்வளோ அழகாக வெளியில் போயிடுச்சு, அந்த இங்கு கரை. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அது க்ளீன் பண்ணது எவ்வளோ இதாக நார்மல் வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த இங்கு கரை சுத்தமாக போயிடுச்சு. இந்த மாதிரி யூனிஃபார்ம், அழுக்கான ஷர்ட்டு, காலர் இது பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் ஒன்று இருக்குது. அது நம்ம சிரமப்படாமல் துவைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப
பயனுள்ளதாக இருக்கும். அது எப்படி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நமக்கு தேவை எலுமிச்சப்பழம், கல் உப்பு, ஏதாவது ஒரு ஷாம்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு, பேஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் நல்லா இப்படி அழுத்தி தேய்ச்சிட்டு கட் பண்ணி பிழிஞ்சோம்னா சாறு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அழுக்கான துணியை வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பும் சாயம் போகிறத கூட நம்மளோட துணியில் இருக்க சாயத்தை நல்லா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஷாம்பு, எந்த ஷாம்புனாலும் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ, ஈவன் எக்ஸ்பைரி டேட்டான ஷாம்பு கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறம் பேஸ்ட், உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டும் நல்லா கரைகளை எடுக்கும். வெள்ளை துணியை வெள்ளையாக்கி பழுப்பான வெள்ளை துணிகளை வெள்ளையாக்கி கொடுக்கும். இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பேஸ்ட்டு தான் கரையிறதுக்கு நேரம் எடுக்கும். அப்போ நீங்கள் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த லிக்விடை ரெடி பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு அதில் அந்த வெள்ளை துணிகளை போட்டு இந்த லிக்விடும் போட்டு மூடி வச்சுருங்க. 1 hour. ஈவன் காலில் இருக்க அழுக்கெல்லாம் கூட வந்துடும். வாஷிங் மிஷினில் கூட துவைக்கிறீங்கன்னா இந்த லிக்விடை ஊற்றி பாஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு துவைச்சிங்கன்னா துணிகளில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த பேஸ்ட்டு கரையிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த லிக்விடை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவன் பெட்ஷீட்டெல்லாம் கூட சம்டைம்ஸ் பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் கூட நம்மளுக்கு இந்த லிக்விட் போட்டு வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நான் நிறைய டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ மழை காலம் இருக்குது, மழை திடீர்னு வருது. அப்போ நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருப்போம். அது பின்னாடி ட்ரை ஆகி வரும்போது மோஸ்ட்லி 90% துணி காஞ்சிரும். நிறைய துணி இருக்கும்போது அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாமே. இந்த மாதிரி வாஷ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சுத்தமான துணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சுத்தமான துணி அத உங்களோட வாஷ் பண்ணி முடிஞ்ச துணிகளோட போட்டு திருப்பி ட்ரை பண்ணும்போது மிச்சம் இருக்க துணிகளும் அதுல சுத்தம் போது அதுல இருக்க ஈரப்பதம் ஃபுல்லா உங்களுக்கு வெளியில வந்துடும். அதோட சேர்ந்து நல்லா சுத்தம் போது மிச்சம் இருக்க துணிகள்ல மிச்சம் இருக்க ஈரப்பதமும் நம்ம ட்ரையா போட்ட கிளாத்து உறிஞ்சிக்கும். என்னோடது ஸ்பின்னாயி முடிய போகுது, அதனாலதான் இந்த பீப் பீப் சவுண்டு. நான் இது உங்களுக்கு இது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. அது அந்த ட்ரையான கிளாத்து கூட அந்த நல்ல ட்ரையா இருக்க துணி சுத்தம் போது மிச்சம் இருக்க ஈரப்பதமும் உறிஞ்சிக்கிறதுனால துணிகள் சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.